வணக்கம் நண்பர்களே. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இனி என்டிஏ கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, கதவுகள் சாத்தப்பட்டது. எப்படி? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவில் வந்து சேரும். தங்களுக்கென்று ஒரு சாதிய பின்புலம் இருப்பதாகவும் அந்த சாதிய பின்புலம் தங்களுக்கு தேர்தலில் வாக்குகளாக மாறும் என்றும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதில் குறிப்பாக டிடிவி தினகரன் அதை முனைப்பில் இருந்தார். அவருக்கென்று தனிப்பட்ட செல்வாக்கு என்று எதுவும் கிடையாது. அவர் அதிமுகவில், அதுவும் சசிகலாவின் உறவினராக இருந்ததால் அதிமுகவில் இருந்தார். அப்பொழுது அவருடைய பணபலம், அவருக்கு இருக்கக்கூடிய பணம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு செல்வாக்கை உருவாக்கியிருந்தார். பணத்தால் உருவாக்கப்படும் செல்வாக்குகள் எல்லாம் ஒரு மாயை தான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலை செய்யவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் இப்போது அவர் எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுவதும், அவரை வைத்துதான் இந்த என்டிஏ கூட்டணி இருப்பது போல் பேசுவதும் ஒரு தோற்றமாக ஒரு பத்திரிகை, அந்த மீடியாக்களில் ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். அதை வைத்து கொண்டதெல்லாம் அது அந்த பாஜகனுடைய தலைமை ஒரு ஆள் அனுப்பிலாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் அவர் ஒருத்து கிடையாது. டிடிவி அந்த ஒருத்தெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் கிட்டத்தட்ட கோவில்பட்டி போன தேர்தலில் வந்து கோவில்பட்டியில் அவ்வளவு வாக்கு வாங்கினார், இவ்வளவு வாக்கு வாங்கினார். நான் ஒன்று சொல்கிறேன், எப்பொழுதுமே தமிழக தேர்தல் அரசியல் களத்தை, இந்திய தேர்தல் அரசியல் களத்தை கவனித்தவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அந்த வாக்கு சதவீதம் மாறிக்கொண்டே வரும். ஒரு தேர்தலில் அதிகமாக பெற்றவர்கள் என்பதற்காகவே அது தொடர்ந்து அப்படியே அவர்கள் அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. காரணம், இவர்கள் பொய் வாக்குறுதிகளை, மாய தோற்றங்களை ஒன்று செய்துதான் அந்த மாதிரி உண்டாக்கி தான் இவங்க ஆட்சிக்கே வர்றாங்க. அதனால் இவங்க நிஜம் தெரியும் போது அடுத்த தேர்தலில் இவங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் திமுக எப்போதுமே 2வது முறை வந்ததில்லை. அதிமுக தொடர்ந்து வந்திருக்காங்க. ஒரு முறை ஆட்சியில் இருந்து அடுத்த முறை ஆட்சியில் கைப்பற்றியிருக்காங்க, மன்னிக்கணும். ஸோ இப்போ டிடிவி தினகரன் தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த மீடியா இது பண்ணிட்டு இருந்தார். ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ரிட்டையர்டு பொலிட்டீஷியன். அவரை போய் நம்ம சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு ஜாதிய பின்பு முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா வந்து அவரை நம்பி இப்போ முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்ததுங்கிற ஒரு காரணத்துக்காக அவரை வந்து தொடர்ந்து முன்னிறுத்திட்டு வர்றாங்க. அவருக்குமே பெரிய செல்வாக்கு இல்லைங்கிறது கடந்த தேர்தலில் அவர் தனியாக நிற்கும் போது தெரிஞ்சு போச்சு. ஸோ தேனியில் கூட அவர் யாரையாவது நிறுத்தினா ஜெயிக்க வைக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு கதவுகள் சாத்தப்பட்டது, மாய தோற்றங்கள் மறைந்தது. இதுதான் உண்மை. அதற்கான சர்வே கூட நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.